ஐயா நீங்களா? சரி கேளுங்க. நான் பயங்கரமா கேக்குறீங்கண்ணா. எங்க அம்மா பாவம் விட்டுனானோ. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. சார் நான் இங்கே தான் சார் பிறந்தேன். இங்கே சார் நான் இங்கே தான் பிறந்தேன். இங்கே பிறந்து ஒரு 25 வருஷம் இங்கே தான் படித்தேன். சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்தேன். அப்புறம் எஸ்விசியில் படித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன். படிக்கணும், நான் மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ட்டு. வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைமில் நான் 2019 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி, நம்ம ஃபோனில் அப்போ இருக்கலாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படி பார்த்து பண்ணேன். நல்லா படித்தேன் சார். படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில். அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் டான்ஸ்னால் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு ஃபன்னியாக எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாலாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போகணும் அப்படி போகணுன்னுவாங்க. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷுவலில் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதுதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சான் சுவாகம் ட்ரை பண்ணேன், டைரக்ஷன் லிரிக்ஸு அப்படி பண்ணேன். அப்புறம் இப்போது ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோடய பாத் சார். இல்லை விலகாதேன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் விலகாதேல ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியாக இருந்தது வாயில். ஸோ அதனால இதர் அரை பாட்டில் போகலாமா ஹாஃப் பாட்டில் போகலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச்சில் பார்த்து அவ்வளோதான். நான் அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு என் ஃபேஸ் நம்ம செட் ஆகணும். நான் சிலங்க பச்சு நேரா பாக்குறீங்களா? ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? ஓ அப்படி இல்லை, இவங்க அது விஷ பாட்டில், அது வேற ஏதோ சீரீஸ்ல, இவங்க இருந்த சீரீஸ்ல அப்படி இல்லை. அவங்க செம்ம ஸ்வீட்டு அப்படிலாம் இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்டில் இருந்தது. அதில் ரவினை தான் நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன். சுரேந்திரனை தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ காண்டாக்ட் பண்ணதான் சொன்னேன்ல சார், அப்படி தான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலாக சார் ஒரு திங் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார். யூஎஸில் போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும், நம்ம சொன்னால் கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. நம்ம அந்த வந்தானே செமையாக அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, காலையில் 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸாக எடுத்து பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும் போது அவங்களோட பேஷன்லேருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கற்று போகலண்ணா. அதுதாண்ணா. அண்ணா நான் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறேங்கண்ணா. இல்லை அதுதாண்ணா. அப்படின்ற ஒரு ஆசையில எல்லாம் பண்ணலைண்ணா. எனக்கு இது கடவுளாக அப்படியே ஒன்று வந்துச்சு. எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப் அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலாக ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்
ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. சரி இதில் என்ன இருக்குது, நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்ணுறோம், தப்பு பண்ணி கற்றுக்கு தானே நான் போகிறோம். ஸோ அதை கற்றுக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததில் நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸாவது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ப்ராக்ரஸ். ஆனால் மூவி அதெல்லாம் என்ன யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒன்று வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன் நான், அதுலேயே ஒரு 2 பேர் இருக்காங்கண்ணா. ஸோ பட் யா, ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ கண்டிப்பாண்ணா, தேங்க்யூண்ணா. ஐயா நீங்களா? சரி கேளுங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் முடித்த உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னார். ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஈவி அவங்கள தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது. நிறைய விஷயம் நான் பல திருந்த மாதிரி பேசுவியா? நான் என்னடா எத்தனை நான் தெரியும் உனக்கு? ஓகே. இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரிலாம் கேட்கல. ஃபஸ்ட்டு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாக நடந்தது. அவ்வளோதானா? ஐயோ சார், எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும். அதில் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வரதுக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரமாக. எங்கள் அம்மா பாவம் விட்டுனானோ. தேவையா தேவையில்லையான்னு கேட்டா தேவையா தேவை கிடையாதான்றது வந்து எப்படி நான் சொல்ல முடியாது. பார்க்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையான்னு. என் லைஃபுக்கு அது அவசியமா? ஒரு ஷோ நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாக இருக்கும். பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவை தான் கண்டிப்பாக. ஐயா நான் ஆக்சுவலாக செம ஐடியாண்ணா. இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின்ண்ணா. மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும். ஒரு சாங் இருக்குண்ணா, லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டுருக்குண்ணா. நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணா. சொல்லுங்கண்ணா. நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஓகே. ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஓகே. என்ன
என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னா அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அது தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போய் சேரும். ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நான் பயங்கரமா கேக்குறீங்கண்ணா. இல்லை நான் பயங்கரமாக கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கொஞ்சம் அன்பு நீங்கள் உள்ளே ஊற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ ஆனால் அவங்கெல்லாம் ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்க. இல்லை 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 எனக்கு இல்லை என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்க. என் கூட ஏன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜே இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஓப்பனா. ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தானே ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ½ டேயில் முடிச்சோன்னா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்ல எவ்வளோ ஒர்க் அவங்க பேஷனாக பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லிண்ணா, அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா. நமக்கு எது வரும் எது வராது அண்ட் ஆல்சோ எது இம்ப்ரூவ் பண்ணுறோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்பில் நிறையா டெஃபினட்டாக அவங்க. ஆனால் சின்ன வயசில் ரொம்பனா இதெல்லாம் ஆசை. நான் நம்ம கில்லி கோலி விளையாடிட்டு லைஃப்பில் ஒரு மூவி போகிறதுக்கே கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா. அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்கே கூட்டிகிட்டு போகும்னு தெரியலண்ணா. நான் பண்ணணுன்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணணுன்றது ஒரு ஆசை. இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ வில் ட்ரைண்ணா. கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் நான் மூவி வந்துச்சுன்னா. ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மான்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லேயும் உங்கள் தம்பி அவங்க கூட எல்லாத்துலேயும் இருப்பேன். ஸோ அதை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹியர். ஹை ரேணு. எங்கள் டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. நாங்கள் யூஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போ தான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு, ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அதனால போக முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வர மாட்டேங்குது. அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அவ்வளோ நல்ல டேலண்டடான கோமாளிகா இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமி அண்ணா கோமாளியாவே வழி இல்லையா, இதில் குக்கா வேறையா? ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் அவர் பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க அதை திருப்பி. தேங்க்யூ ஸோ மச்.